ஃப்ரெண்ட்ஸ் தீரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாமாங்க. இந்த இலவசங்களை பார்ப்போம். பெயர் சைந்தவி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. தமிழ் யாதவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதனம் சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி சம்மதனம் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க பிகாம் சிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 15,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. வயது ஒரு 50-60 வயதுக்குள்ளே இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க பெரம்பலூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு 2 இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 இடத்துல நிலம் வாங்கி போட்டுக்கிறதா சொல்லியிருக்காங்க. கையிருப்பில் ஒரு 5 லட்ச ரூபா வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் பிஸ்னஸ் ஏதாவது ரெடி பண்ண ஐடியா இருந்தாலும் ஓகே தாங்க. இல்லை ஏதாவது நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே கருத்து வேறுபாடுனாலும் பிரிஞ்சிட்டதாகவும் இவங்களுக்கு ஒரு பையன் மட்டும்தானே சொல்லியிருக்காங்க. ஸோ பையனை படிக்க வச்சுட்டு இவங்க தனிமையில் தான் வசிக்கிறதாகவும் இவங்களுடைய அம்மா இவங்க கூட இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடியவர் தன்னுடைய குழந்தையை ஏற்றுக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா தாரணி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் யாதவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. ஸோ இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதனம் சொல்லியிருக்காங்க. கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க டிஃபார்ம் முடிச்சிருக்காங்க. இவங்க மெடிக்கல் ஷாப் சொந்தமாக வச்சு நடத்திக்கிட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இது 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அரியலூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க, வீடு நிலம் காரணம் வசதியெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்ல ஒரு ரிச் ஃபேமிலியில் தாங்க, அதுவும் லவ் பண்ணி தாங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் 2 பேர்த்துக்கும் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும் இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்களும் இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வரக்கூடியவர் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும். தன்னுடைய எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும். அந்த அளவுக்கு நல்ல ஒழுக்கமானவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு காசு பணம்லாம் முக்கியம் இல்லைங்க, நல்ல குணம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வேலை இல்லைனாலும் ஓகே தாங்க, என்னோடய மெடிக்கல் ஷாப்லேயே நாங்கள் பார்த்துட்டுமாவே போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன்பதிவு மட்டுமே. இது போன்ற இலவசங்களை பெற நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.